எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்த நாள் ஞாபகம் பகுதியில் சினிமா ஆய்வாளர் வாமன அவர்கள் சந்திப்பவார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜூன் 24 தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஆளுமையான கவிஞர், அரசவை கவிஞர் என்று தமிழகத்தில் முதலாக எம்ஜிஆரால் அமர்த்தப்பட்ட மாபெரும் கவிஞர் அவருக்கு பிறந்த நாள். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். கண்ணதாசன் அவர்கள். அவரை பற்றி கொஞ்சம் எங்களோடு பகிர்ந்துக்கிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஜூன் 24 கண்ணதாசனுடைய பிறந்த நாள். அது இந்த பிறந்த நாள் அவருக்கு 27 நூற்றாண்டு விழா வரும். 1927 அவர் பிறந்தார். ஆகவே இது 97 98, அடுத்தது 26 வருது 99, 27 வருது 100ன்னு வரும். அப்போது நீங்கள் பாருங்க, அவர் இறந்தது 1981. இப்போது அவர் இறந்து ஏறக்குறைய ஒரு 46னா 50 வருஷம் ஆக போகுது. அவர் மறைந்தே இந்த நவீன உலகத்தில், இவ்வளவு வேகமாக போகக்கூடிய உலகத்தில் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைந்த ஒருவனை பற்றி நினைக்க வேண்டும், அதுவும் உயிரோட்டமாக நினைக்க வேண்டும் என்று ஒரு 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 இது இருப்பதே ஒரு பெரிய விசித்திரம், ஒரு விந்தை. அந்த விந்தையில் இப்போ உங்களுக்காக ஜென் டிவிக்கு நீங்கள் கேட்குற இந்த பேட்டியை, அதுவும் கண்ணதாசனை பற்றி கொடுக்கறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அது அந்த அளவுக்கு அவருடைய நினைவு மறையாமல் இளமையோடு இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் தான் என்ன சார்? இளமையோடு மறைந்த பின்னும் காரணம் இருக்கிறதுன்னா காரணம் என்ன? காரணம் என்னன்னா, அப்படி என்ன அவர் பெருசாக செஞ்சிருக்காரு? ஆமாம் அப்படின்னு கேட்டால், இப்போது திரை இசைக்கு 1931லேருந்து தமிழ் திரை இசை, அதாவது பேசும் படம் அந்த காலத்துலேருந்து திரை இசை இருக்குது. அது பல விதமாக இருக்குது. பல விதமான சாதனைகள் 30கள்லையும் இருக்குது, 40கள்லையும் இருக்குது, அதன் பிறகும் இருக்குது, இருந்து கொண்டே இருக்கிறது. யாராவது நல்ல குரல்கள், நல்ல எழுதாளர் இருக்க மாட்டாங்களா? இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தமிழ் சினிமாவினுடைய பொற்கால இசை அப்படின்னு எதை சொல்லுவேங்க அப்படின்னு ஒரு தேடல் வந்ததுன்னா, ஒன்று பார்த்தா திரை இசைங்கிறது கர்நாடக சங்கீதம் இல்லை, அதில் ராகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அது மக்களை போய் அடைய வேண்டிய இசை, எளிதாக எல்லோரும் பாடக்கூடிய இசை, அதே நேரத்தில் கொஞ்சம் அர்த்த புஷ்டியாகவும் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை வளம் பெறக்கூடிய இசை. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இசை ஒரு பங்கு, அந்த நடிப்பு ஒரு பங்கு, அந்த பாடல் வரிகளினுடைய அழகு ஒரு பங்கு, பாடுகிறவர்களுடைய குரலினுடைய அழகு ஒரு பங்கு, அந்த பாடலுக்கான பின்னணி இடை இசை, அதில் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் உள்ள விஷயம் ஒரு பங்குலாம் பார்க்கும் பொழுது, அதே மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் இருந்தால் தான் அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்போது சிவாஜி அவர்களுடைய பொற்காலமான அந்த 60கள், அதாவது எம்ஜிஆருக்கு ஒரு அளவுக்கு எம்ஜிஆரை பற்றி இப்போ நினச்சி ஆஹா எம்ஜிஆர் ஒரு சிறந்த இது அப்படின்னு சொன்னால் 1000ல் ஒருவன் வண்ணப்படம் சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய இசை இப்படிலாம் பார்த்தா இந்த காலத்தோடு அவர் தொடர்புடைய ஒரு கவிஞராக இருக்கிறார். சிவாஜியோடு எம்ஜிஆரோடு தொடர்புடையவராக இருக்கிறார். இங்கே விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கேவி மகாதேவன் இசை எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்ததோ அதோடு தொடர்புடையவராக இருக்கிறார். அதற்கெல்லாம் மத்தியிலே கண்ணதாசன் அப்படிங்கிற பேர் ஒன்று. நீங்கள் என்ன சொன்னீங்க? அரசவை கவிஞர் அப்படின்னு சொன்னீங்க. அவருக்கு முன்னாடி நாமக்கல் கவிஞரை அரசவை கவிஞராக காங்கிரஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் எம்ஜிஆர் அதை திருப்பி கொண்டு வந்தார். அப்படின்னு அவர் அரசவை கவிஞர்னு ஆக்கக்கூடிய அளவுக்கு பெருமை இருந்தது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் காரணமாக யார் ஆக்கினது? எம்ஜிஆர் ஆக்கினார். ஆகவே இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெருமை, நட்சத்திரங்களே கொண்டாடக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார் அப்படிங்கிறது சார். அவரை எப்போ தமிழ் சினிமாவில் பாட்டு எழுத வந்தார்? ஆமாம். எப்பொழுது அவருடைய பாட்டு புகழடைந்தது? ஆஹா, அது 2-3 கேள்வியோட கேட்டேங்க. ஆமாம், சரி. ஆனால் அவர் எளிமையான வார்த்தைகள், ஆமாம், எல்லோரும் புரிந்து பாமரம் மக்களும் பாடும்படியாக அமைந்தது. அது வரவேற்க வேண்டியது. அது எப்போ நடந்தது சார்? ஆமாம்,
எப்படின்னா கண்ணதாசன் வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதணுங்கிற அபிப்பிராயத்திலேயே வரல ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமாம், அவர் பேர் உங்களுக்கு தெரியும், கண்ணதாசன் கிடையாது, முத்தையா தான் அவர் பேர். திடீர்னு ஒரு இடத்துக்கு போகும்பொழுது என்ன பேரில் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, கதைகள்லாம் எழுதியிருக்கிறதுக்கு ஒரு இதுக்கு எடிட்டராக போகிறதுக்காக போனார். நான் கண்ணதாசன் அப்படின்ட்டார். அப்படி அவருக்கு எப்படி அதை சொன்னார்னு தெரில. அவர் வந்து அவருடைய குடும்பத்தில் 8வது குழந்தை அவங்க அப்பா அம்மாவுக்கு. கண்ணனும் எட்டாவது. ஓ, அப்படிங்கிறதுனால அவருக்கு கண்ணனோட தன்னை கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இயற்கையாகவே இருந்தது. வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்களோ என்னமோ இருந்தது. அப்படிலாம் இருந்தவர் கண்ணதாசன் பேர் வச்சுக்கிட்டார். அப்படியா? ஆமாம், அவருக்கு கவிஞர் கண்ணதாசன் கண்ணன் மீது மிகப்பெரிய காதல். மீரா எப்படி கண்ணன் மீது காதல் கொண்டாலோ அதே மாதிரி கண்ணதாசன் காதல் கொண்டதுனால அவர் தன் பேரை கண்ணதாசன் மாற்றிக்கிட்டாருன்ட்டு சொல்லுவாங்க. நீங்க அது வந்து புதுசா ஒண்ணு சொல்றீங்க. நான் புதுசாலாம் ஒன்றும் சொல்ல. நான் என்ன சொல்றேன், நீ இது வந்து 20 வயசுல நடந்ததுங்க. 20 வயசுலலாம் கண்ணன் மீது காதலுங்கிறத விட கன்னியர்கள் மீது காதல் கொள்வது தான் இயற்கை. அப்படிலாம் அவர் வந்து மீராலாம் கிடையாது 20 வயசுல. அது மீரா, இது கண்ணன். ஆமா, கண்ணன் என்னவே என்ன, அது ராதை கோதை எல்லாருமே தான் அவரு. ஆமா, குஜாலா இருந்தா அவர் ஆரம்ப காலத்துல எல்லாம் பக்திமான் எல்லாம் கிடையாது. ஒரு அந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் சொல்லிட்டாரு. சரி, அது எப்படியோ தாசன் வச்சுக்கிறது இருந்தது. அது கம்பதாசன் இருந்தார். இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பாரதி தாசன், ஆமா, அவர் கண்ணதாசன் சொல்லிட்டார். அந்த சூழ்நிலையில் அவருக்கு 20 கூட வயசு கூட இருக்காது. அவருக்கு 16-17 வயசுலயே அவர் பத்திரிகைக்கு எடிட்டராக வரலான்னு வந்துட்டார். அப்போது இன்னொரு சமாச்சாரம், 16-17 வயசுல அவ்வளோ அறிவா தமிழ் மீது அவ்வளோ இதுவா எடிட்டர்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி திருமகள்னு ஒரு பத்திரிக்கை, ராமச்சந்திரபுரம் கடியாப்பட்டின்னு அங்கே செட்டியார்கள் தான் இதெல்லாம் நிறையா நடத்துவாங்க. அவரும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அப்படிங்கிறதுனால அவர் அங்கே போயிட்டு ப்ரூஃப் ரீடிங் இப்படிலாம் பண்ணி இருக்கும் பொழுது தான் இவர் வந்து இவர் எடிட்டர் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அவரை. அப்போது எடுத்துக்கும் பொழுது அவரோட அந்த காலகட்டத்தில் இருந்தவர் வலம்புரி சோமநாதன் எனக்கு ரொம்ப நல்ல சிறந்த நண்பராகவும் அன்பராகவும் இருந்தார். அப்போ அந்த காலத்தில் சொல்கிறார், அவர் என்ன பண்ணுவாராம், சில சமயம் சைக்கிளை கொடுத்து சைக்கிளை ஓட்டிகிட்டு போய் சில பேர்கிட்ட விளம்பரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்களாம். அவர் சரின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து கிளம்புவாராம். என்ன சமாச்சாரம்னா அவருக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது, தள்ளிட்டே போவாராம் பாவம். ஸோ வலம்புரியே ஏமாத்தியிருக்கார் கண்ணதாசன். அவருக்கு அந்த மாதிரி அவருக்கு அந்த எடிட்டருக்கு இருக்கும் பொழுது அவர் பண்ண மாட்டார் அந்த மாதிரி. அப்போ அவங்க வீட்டில் சோறு போடுவாங்களாம், சாப்பாடு போடுவாங்க, ஒரு வேலை பெண்ணை வச்சு அதை போடும்போது அவளை கொஞ்சம் ஏதாவது புகழ்ந்து இன்னொரு வடை போடு, இன்னொரு இட்லி போடு அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவார். இந்த மாதிரி போவா. அந்த நிலையிலிருந்து அவர் கண்ணதாசன் என்று பெயர் வைத்து கொண்டு அவர் என்ன போனார், சென்ட்ரல் ஸ்டூடியோ ஜூபிட்டர் பிக்சர்ஸில் போய் நான் கதை எழுதுவேன். ஆரம்ப காலத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அவருடைய அந்த வனவாசம்ங்கிறதே தொடங்குகிறது எப்படின்னா, யார்கிட்டையோ போய் சொன்னார் நான் கதை எழுதியிருக்கேன் பாருங்கன்னு கொடுத்தார். அவன் கதையை திருப்பி பார்த்தான் ஒரு எடிட்டர், பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த சிரிப்பு அவரை மிரட்டியதுன்னு சொல்லுவார். அந்த சிரிப்பு ரொம்ப அவமானகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்பொழுது அவர் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் வெங்கடசாமின்னு மேனேஜர் இருந்தார். அவர்கிட்ட போய் நான் வந்து கதை எழுதுவேன்னாரு. கதையெல்லாம் எழுதுறதுக்கு ஆள் இருக்குது, உடனே பாட்டு எழுதணும் முடியுமான்னார். எப்படி பாருங்க, ஓ, ஒரு விபத்தால தான் அவர் பாட்டு எழுத வந்திருக்கார். நல்லா சொன்னீங்க. இந்த வார்த்தையை வேற யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை, ஒரு விபத்துங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆகவே ஒரு எதேச்சையாக நடந்த ஒரு சம்பவம். நீங்கள் வந்து பாட்டு எழுதணுமான்னு, பாட்டு எழுதுறேன் அப்படின்ட்டார். அப்போது வயசு அவருக்கு வந்து 20-21 தான் இருக்கும். ஸோ அப்போது பாட்டு எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்போது பாட்டு எழுதுறதுக்கு கே ராம்நாத், கேமரா மேதை கே ராம்நாத்னு சொல்லுவாங்க. அவர் பெரிய மேதை, பெரிய பெரிய ஸ்டூடியோக்கள் எல்லாம் அவர் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்டூடியோ எந்த சைஸ் இருக்கணும், எப்படி ஷூட்டிங் இடம் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு 5 அடி தான் இருப்பார். அவ்வளவு ஒரே பெரிய அவ்வளோ அத்துப்படி சார். அப்படி கே ராம்நாத், கேமரா மேதை கே ராம்நாத். இவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் தான் டைரக்டர். அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. எந்த படத்துக்கு டைரக்டர்? கன்னியின் காதலி. கன்னியின் காதலி அப்பயே
நல்லாதான் கண்ணதாசனுக்கு ஏத்த மாதிரி முதல் படமே கண்ணியின் காதலி தான். ஓகே, கண்ணியின் காதலி. ஆமா சார், கண்ணி காதலி. அவரு அதே மாதிரி கண்ணிக்கு காதலியா, அவரு பெண்ணின் காதலர். ஆமா. அப்படி கண்ணியின் காதலிங்கிற படத்துல சொல்லி அவர் எழுதுறதுக்கு உக்காந்துருக்காரு. அப்போ அங்கேருந்து கதவு திறக்குது. கதவு திறந்து வேற 2 பேர் வராங்க. என்ன நீங்க சும்மா ரெக்ரூட் எல்லாம் வச்சு பாட்டு எழுதுறீங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே கண்ணதாசன் முகம் அப்படியே சூம்பி போகுது. அதை பார்த்துட்டாரு ராம்நாத். அவ்வளவு மனிதாபிமானம். அவர் சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு. சிச்சுவேஷனை இன்னொரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தைரியம் சொல்ற மாதிரி, கலங்காதிரு மனமே நீ கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே பாட்டு. இது யார் எழுது? அது கண்ணதாசன் எழுதினார். அதற்கு எஸ்.எம். சுப்பையா நாயுடு அப்படிங்கிறவர், அவர் வந்து டிஎம்எஸ்க்கு முதல் பாட்டை கொடுத்தார் பாடுறதுக்கு கூப்பிட்டு, அவரை எஸ்.எம். சுப்பையா நாயுடு. அது போலவே இவருடைய பாட்டையும் எடுத்து நல்லா இருக்குன்னு போட்டவர் அப்படியே வந்துட்டார். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளிக்கு தான், கிளிக். 4 பாட்டு படத்தில், 4 பாட்டு கண்ணியின் காதலியில் இந்த மாதிரிலாம் எழுதினார். இப்படி எழுதி வேற சில படங்களுக்கும் எழுதினார். அது எந்த காலம்? 1948, அந்த 50 வரப்போகுது. அப்படி வரும்போது எழுதினார். அதன் பிறகு அவர் வந்து மாடர்ன் தியேட்டர் சேலத்துக்கு போனார், கோயம்புத்தூர். அங்கேயும் சில பாடல்கள்லாம் எழுதினார். அப்படி இருந்தாலும் அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறிக்கிறார். சரி, எழுதினாலும் ஆச்சா இல்ல பிச்சிச்சா இல்ல, அந்த படம் இருக்கு. நான் கேட்டது பாட்டு தான். அது என்னன்னா, படமும் சரி பாட்டும் சரி. என்ன எடுத்த உடனே ஜானகி அப்படிங்கிற நல்ல சிறப்பான பாடகி தான் அதை பாடினாங்க, நல்லா பாடினாங்க. இதுக்கப்புறம்லாம் அவர் இதில் மாடர்ன் தியேட்டர்ஸ்லாம் இருந்தார், அங்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்படிலாம் இருந்தாலும் இப்போ கலைஞர் கருணாநிதிக்கு பேர் கொடுத்த படம் எது? பராசக்தி இல்லையா? அந்த பராசக்தி ஆஃபீஸுக்கு கலைஞர் கருணாநிதியோடு இவர் கூட போவாராம், இவருக்கு ஏதாவது பாட்டு எழுத வாய்ப்பு கிடைக்குமான்னு. ஆனால் இவரை வந்து ஒரு அங்கே ரெக்ரூட்டுன்னு அங்கே பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய பாடலாசிரியராக கருதி யாரும் பாடலே கொடுக்கவில்லை. என்ன சார், மெய்யப்ப செட்டியார் கொடுக்கலையா? ஏன்னா மெய்யப்ப செட்டியார் அது பெருமாள் முதலியார் தான். அது பெருமாள் முதலியார் இருந்தாலும் அதுல ஒரு பார்ட்னர் மெய்யப்ப செட்டியார். இவரும் அவரும் ஒரு விதத்துல ஒத்து போவாங்க. அப்போ கூட அவர் ஒத்துழைக்கலையா? ஏன்னா இவரும் நாட்டுக்குடி செட்டி, அவரும் நாட்டுக்குடி செட்டி, அதனால சொன்னேன் சார். ஆமா, நல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அவர் வந்து இவர் கே ராம்நாத் வந்து வேற, இது வேற. கே ராம்நாத் ஒரு பிராமின். அப்படி இருந்தாலும் அவர் வந்து இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் பார்க்கிறவர். யாரு மெய்யப்ப பாக்குறது இல்ல. மெய்யப்ப செட்டியார் வந்து இதை தான் பார்ப்பார், தனக்கு எது சௌரியமா இருக்கும், இது படம் கிளிக் ஆகிறதுக்கு, கமர்ஷியலா இருக்கிறதுக்கு. இந்த பாட்டு விஷயத்தெல்லாம் அதில் வருது, இதுல எல்லாம் அவர் இவருக்கெல்லாம் கொடுக்கல. அதனால அவர் கிடைக்கவே இல்லை அப்படின்னு கண்ணதாசனே ஒப்பாரி வச்சிருக்காரு ஒரு இடத்துல. இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நான் சொல்றேன் பாருங்க, இதுவும் என்னுடைய நண்பர் வலம்புரி சோமநாதன் தான் சொன்னது. மங்கையர் திலகம்னு ஒரு படம் 55 வந்தது. சிவாஜி வந்து தம்பியாகவும், என்ன சிவாஜி வந்து ஹீரோ மாதிரி சுப்பையா வருவார், எஸ்.வி. சுப்பையா. அவருடைய மனைவி யாரு? பத்மினி. பத்மினிக்கு மச்சினனாக தம்பி முறையில் மகன் மாதிரி வளர்ப்பாங்க, அந்த மாதிரி முறையில் வருவார் சிவாஜி. அந்த படத்தில் ஒரு பாட்டு, நீல வண்ண கண்ணா வாடான்னு ஒரு பாட்டு மருதகாசி எழுதினார், பால சரஸ்வதி பாடினாங்க பத்மினிக்கு. அந்த பாட்டை எழுதுவதற்கான முயற்சியில் கண்ணதாசனையும் அழைத்து எழுதி கொண்டிருந்தார். ஆனால் எல்.வி. பிரசாத் டைரக்டர், அவர் அதை ஏற்காமல் அவரை அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகு மருதகாசி அழைக்கப்பட்டு அவர்தான் அந்த பாடலை எழுதி முடித்தார் என்பது சரித்திரம். சார், அவர் உள்ள நுழையிருப்ப அந்த 48 50 அப்போ இவர் புதுசு. அப்போ மிக பிரபலமான பாடலாசி யாராவது ஒருத்தர் இருப்பாது, யாரு சார்? ஆமாம், இப்போது அந்த காலத்திலேயே ஆரம்பத்திலேயே இவர் நுழைந்த காலகட்டத்தில் தான் மருதகாசியும் நுழைந்தார். 48 அந்த டைமில் தான் நுழைந்தார். ஆனால் மருதகாசிக்கு அவர் அப்போ காமு ஷெரீஃபோடு இணைந்து கொஞ்சம் எழுதி கொண்டிருந்தார். நல்ல வாய்ப்பு. மருதகாசியும் மிக நல்ல பாடலாசிரியர், கவிஞர். ஆமாம், ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. இப்போ வாராய் நீ வாராய்னு இதில் ஒரு வாராய் நீ வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய்
இல்லை நிறையா சங்கதிகள்லாம் இருக்கும். அதில் என்ன சமாச்சாரம்னா அந்த பாட்டில் ஒரு காதலனும் காதலியும் பாடிக்கொண்டு செல்வது போல் பாடல். ஆனால் விஷயம் என்னென்னா அந்த காதலன் மாதிரி இருக்கானே இவளை கூட்டுன்னு போகிறதுக்கு வந்து சல்லாபம் செய்வதற்கு அல்ல, ஒரே முறையே முடிவிலா மோன நிலையை நீ மலை முடியில் மீது காணலாம் பாராய். அதாவது உன்னை வந்து அனுப்பிச்சிடுறேன் பரலோகத்துக்கு அப்படின்னு கூட்டின்னு போகிறான். அப்போது முடிவிலா மோன நிலையை நீ மலை முடியில் காணலாம்னா அது வெளிப்படையாக உன்னை கொண்டுடுவேன்னு இல்லை, ஆனாலும் அந்த ஐடியாவும் இருக்குது. இப்படி இரட்டை அர்த்தம் புரிகிற மாதிரி அவர் நல்லா பண்ணார். அதில் கண்ணதாசன் இருக்கிறப்ப புகழின் பாடலாச்ச புகழின் உச்சியில் மருதகாசி இருந்தார். பல பாடல்கள் நீங்கள் சொல்லப்போனால் வந்து இதில் இருக்கிற எல்லா பாடல்களையும் ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி பாடுறாரு என்ன, பொண்ணு விளையிற பூமியடா இந்த பாட்டு இருக்கு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. அது சொல்லும்போது பார்த்தா அதில் சொல்லுவார், சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணுன்னு அதுலேயும் ஒரு அழகு வச்சார். இந்த மாதிரி நாட்டுப்புற பாடலாக இருந்தாலும் சரி, கிளாசிக்கலுக்கு எழுதணும் சொன்னாலும் சரி, அவர் அற்புதமாக எழுதக்கூடிய அவ்வளோ பெரிய ஜாம்புவான் கிட்ட இவர் அப்போ என்ன அவர் அப்படி இருந்தார். இவர் ஒண்ணுமே இருந்திருக்க மாட்டாரு. அந்த கண்ணதாசன் ஒண்ணுமே கிடையாது, இந்த சீன்ல இருந்திருக்க மாட்டாரு, பாடலாசிரியர் இருந்திருக்க மாட்டாரு. இல்லை அந்த காலகட்டத்தில் கண்ணதாசனுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால், மருதகாசியினுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, மெட்டு கொடுத்தா அந்த மெட்டுகளை உருண்டு திரண்டு ஓடி வருகிறது போல நல்ல வார்த்தைகளை போட்டு ஃபில்அப் பண்ணிடுவார். ஸோ அந்த காலத்துக்கே மெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுனான்னு சொன்னாங்க. ஓகே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே அப்படிங்கிற பாட்டெல்லாம் மருதகாசி எழுந்து அப்படி எழுதினவர். அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா எழுதுவார். அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு இவருக்கு என்ன சார் வித்தியாசம் கண்ணதாசனுக்கு? அப்போ என்னன்னா, கண்ணதாசன் என்ன பார்த்தாருன்னா, அவருக்கு வந்து அந்த காலகட்டமும் பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் அவர் அந்த திமுகவில் இருந்தார், மேடை பேச்செல்லாம் மீட்டிங்லாம் போயிட்டு இருந்தார். அவர் வந்து 1957 வந்த தேர்தலில் திருக்கோஷ்டியூரில் எம்எல்ஏக்காகவே நின்று போட்டிட்டார், தோத்தும் போயிட்டார். இப்படியெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இது. அந்த காலகட்டத்தில் என்ன, ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் நாடோடி மன்னனுக்கு எம்ஜிஆருக்கு டைலாக் எழுதினார். அப்படிலாம் டைலாக் எழுதுறதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க அவரை. அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர் ஒரு மனசில் உள்ளூர அவருக்கு கண்ணதாசனுக்கு ஒரு விஷயம் இருந்தது. என்ன விஷயம்? என்ன தெரிஞ்சதுன்னா, பாடல் கவிஞனாகவும் பாடலாசிரியராகவும் தான் நம்மளுடைய முக்கியமான முகவரி இருக்கிறது, ஆனால் இன்றைக்கு முன்னுக்கு வர முடியவில்லை. அப்போது என்னன்னு பார்த்தா, இந்த மெட்டுக்குன்னு கையில் கொடுத்துட்டு எழுத முடியாமல் மெட்டை போட்டு நம்மளுடைய சிந்தனையினுடைய சிறகை உடைத்து விடுகிறார்கள். ஆகவே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், மெட்டு தைரியமாக உட்காந்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கருத்துக்கள் சிந்தனைகள்லாம் ஒழுங்குனா மாலை இட்ட மங்கைன்னு ஒரு படத்தை தானே எடுத்தார். வா, அப்போ அப்பனா பெரிய பணக்காரர் தான். சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க அவருக்கு. ஏன்னா அந்த காலத்துல சினிமாக்கு பொதுவாகவே சினிமாவுக்கு வரவங்களாம் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கிறவங்க, பைசா இல்லாத ஃப்ரெண்டு அப்படிதானே. அவர் பெரிய ஆளு தான். நல்ல, ஏன்னா அவங்க அண்ணன் A.S. சீனிவாசன் என்பவர் அவர் தயாரிப்பாளராகவும் விநியோகஸ்தராகவும் தமிழ் சினிமாவிலே மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அந்த சிறை உலகத்தினுடைய ஒரு பெரிய ஆளுமையாகவும், அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு ப்ரொடியூசரா ஆளுமையா இருந்தார். ஆமா, யார்? கண்ணதாசன் அண்ணன். ஆமா, A.S. சீனிவாசன் தென்னிந்திய வர்த்தக சபைன்னு சொல்லுவாங்க, சினிமா வர்த்தக சபை, அதுக்கு சில ஆண்டுகள் அவர் வந்து தலைவராக இருந்தார். இப்படிலாம் இருக்கிறவர் கூட இருக்கிறதுனால இவருக்கு படம் எடுத்துட்டு அவர் வியாபாரம் பண்ணி கொடுக்கணும்ல. சரி சார், அவர் நீங்க சொல்றது ரைட்டு. ஆமாம், ஒரு தம்பி இப்படி பாட்டு எழுதுறதுக்கு நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆமாம், நம்ம சொந்த படம் எடுக்கிறோமே, தயாரிப்பேன், தம்பிக்கு உதவலான்ட்டு அந்த எண்ணம் வரலையே அவருக்கு? இல்லைங்க, தம்பி வந்து ஒரு பாட்டு தான் நான் எழுதுவேன், அவர் ஒன்றும் செய்ய மாட்டேன்னா பரவாயில்ல. அவர் வந்து சினிமா டைலாகும் எழுதிக்கிட்டு இருக்காரு, அரசியல்லையும் தலையிட்டு இருக்காரு, அப்போ அரசியல்வாதியாகவும் இது இருக்காரு,
பல மேடை பேச்சுகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பலவிதமாக இருக்கிறதுனால ஒருத்தனுக்கு ஒரு முகமாக இருந்தால் இவனுக்கு இதுதான் கொடுக்கணும்னு நினைக்கலாம். அப்படிலாம் ஆச்சு. ஆனால் அவர் ஒரு அஷ்டவர்தினி, அஷ்டாவதானி, ஏன்னா அவர் எல்லாம் பண்ண முடிஞ்சது. அப்படி இருந்து அவர் வந்து இந்த மாதிரி படம் எடுத்து தன்னுடைய பாடல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் அப்படி பாருங்க. அப்படி அவர் வந்து மெட்டுக்கு எழுதி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சா கூட அவர் மெட்டுக்கு எழுதி செந்தமிழ் தேன் மொழியாள் அப்படிங்கிற பாட்டு, சிரிக்கும் மலர் கொடியாள், அது பாட்டு இருக்கே. ஓ, அவர் எழுதுதானே. அவரு நௌஷாத் வந்து ஒரு பாடல் ஹிந்தியில் வந்தது, ஹுவே ஹுவே ஹம் ஜின் கே லியே பர்பாத் அப்படி வரும். அந்த பாடலை அப்படியே எடுத்து MS விஸ்வநாதன் இவர் சொன்னதுனால அதுக்கு இவர் பாட்டு எழுதி அந்த பாடல் ரொம்ப வெற்றிகரமான பாடலாக அமைந்தது. மற்ற பாடல்களும் வந்து அதில் வெற்றிகரமாக அமைஞ்சது. அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி நானே படம் எடுத்து என்னுடைய பாடல்களுக்கு இடம் கொடுத்ததன் காரணமாகத்தான் எனக்கு பாடலாசிரியன் என்கின்ற வகையிலே ஒரு முக்கியத்துவம் கிடைத்தது. அப்பதான் அவருக்கு பிளாட்ஃபார்மே கிடைச்சது. பாடலாசிரியர் என்ற இது சினிமா பாடலாசிரியர் தானே ஏற்படுத்தி கொண்டது. ஆமா, அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு கோப்பையிலே ஒரு குடியிருப்பு, என் கோலமையில் இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, இசை பாடல்களில் உயிர் துடிப்பு எனக்கு இருக்கு அப்படிங்கிறத எழுதிட்டார். ஸோ அவருக்கு வந்து தன்னை பற்றி முழுவதும் அறிஞ்சிக்கொள்ளதான் தான் எம்ஜிஆர் அவர் கதை, திரைக்கதை, வசனத்துல தான் இருந்ததே கவனம். நம்மளால ஒரு பாடலாசிரியராக முடியும்ட்டு எந்த இதுவும் அவர்கிட்ட இல்லை. ஆமா, அப்புறமா தான் இல்ல அது யாரோ சொன்னீங்களா அந்த இது, யாரோ ஒருத்தர் கொடுத்துங்க அவரால் வந்தாரு. இல்ல அப்படி இல்லையே, இவராவே தானே படம் எடுத்து நான் சொன்னேனே மாலை. இல்ல ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங் விபத்து, முதல்ல அப்படி விபத்து, அது சொல்றது, அது ஒரு விபத்து. ஆனா அந்த விபத்துக்கு அப்புறம் நடந்து ஒரு 10 வருஷத்துல இதுல தான் இருக்கு நம்மளுடைய உயிர்னு கண்டுபிடிச்சு அது பண்ணதுனால தான் பாடலிலே என் உயிர் துடிப்புன்னு வந்துட்டு இன்னும் கவனிச்சு பார்த்தார். இந்த பாடலை வந்து இவங்க மெட்டை போட்டு சில பேர் வந்து அப்படியே திணிச்சு பாடலை இது பண்ணாமல் ஆகத்தான். அதனால தான் நீங்கள் வந்து அவருடைய பர்த்டே இல்லையா, பர்த்டே ஆனிவர்சரி 24ஆம் தேதி, ஜூன் 24ஆம் தேதியில் அவரோடைய பர்த் அந்த ஏற்குறைய அந்த டைமில் 24 தான் அப்படின்னு MS விஸ்வநாதன் சொல்லுகிறார். அந்த MS விஸ்வநாதனோட அவர் என்ன ஆச்சுன்னா, 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இதில் இவருடைய பாடல் எல்லாம் அடிபடாமல் சிதைவுபடாமல் வரத்துக்கு 2 பேருக்குள்ள ஒரு கோஆபரேஷன். சார் நீங்க சொன்னீங்க MS விஸ்வநாதருக்கும் அவங்களுக்கு எப்ப அந்த நட்பு ஏற்பட்டு சார், அது புரிஞ்சுக்கணும் இல்லை, எங்களுக்கு தெரியணும் இல்லை. ஆமா, அது எப்படி சார்? உண்மைதான், அது வாஸ்தவம் தான். நீங்க முதல்ல நீங்க 1947-48 இவர் எழுதினாருன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆமா, அப்பலேருந்தே MS விஸ்வநாதன் அந்த காலகட்டத்தில் ஒரு இசை உதவியாளனாக ஒரு அப்போ 1948னா MSV பிறந்தது 1928. அப்போ 38, 40, 20 வயசு, 19, 20 வயசு அவருக்கு. இவரோட ஒரு வயசு தான் வந்து அவர் இது வித்தியாசம். அதான் அந்த காலகட்டத்தில் அவர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் எனக்கு சௌந்தரராஜன்லாம் சொல்லியிருக்காரு, MSV எப்போதும் ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஹிந்தி பாடல்கள் அதனுடைய டியூன் எல்லாம் என்ன அதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். யாரோடையும் பேச மாட்டார் சார், அப்படியே அதுலேயே இருப்பார். அப்படியே இருந்தவருக்கு இவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு விட்டது. அந்த நட்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் பணம்னு அவருக்கு முதல்ல படம் கிடைச்சது. யாருக்கு? MS விஸ்வநாதன், ராமமூர்த்திக்கு பணம்னு கிடைச்சது. மியூசிக் ஃபர்ஸ்ட் படம். ஆமாம், அதில் இவர் சில பாடல்லாம் எழுதினார். ஆனால் அதெல்லாம் படம் ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் இப்போது ரஹ்மானுக்கு வந்து ரோஜாவில் ஹிட்டு எங்கேயோ போயிடுத்து, இளையராஜாவுக்கு அன்னைக்கிளியில் எங்கேயோ போயிடுத்து, விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு பணம்ல அப்படி எங்கேயோலாம் ஒன்றும் போல. பணம் தான், பணம் வந்துதான் கூட தெரியல. படம் வந்தது, பணம் வந்தது. ஆனா இது பணம் வந்ததாக இல்லை. ஆனா இருந்தாங்க அவங்க. ஜென் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். வணக்கம்.